சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 23ஆம் நாள், நவமி திதி இன்று மாலை 7:23 வரை. பூசம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ மிகவும் சரியான உகந்த நாளாக இந்த நாள் அமையும். அதன் மூலமாக பணவரவுகள் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் இன்று ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான லாபங்கள், பொருள் வரவுகளை அனுபவிக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நீச்சமடைஞ்ச ராசிநாதன் செவ்வாய் கூட இன்றைக்கு மங்கள யோகத்தில் சந்திரன் சேரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். இன்றைக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சமீப காலமாகவே ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சதுனால ஒரு பலவீனமான மனதோட எந்த முடிவும் எடுக்க முடியலைங்க. இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, திடீர்னு என்னமோ எல்லாம் ஸ்ட்ரக் ஆகுதுங்க, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குது என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல மூடு இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானம் இன்றைக்கு அப்படியே நல்ல விதமாக வளர்பிறை சந்திரனால் வலுவடைஞ்சிருக்கிறதுனால கடந்த காலத்தில் நோய் அமைப்புகளோடு இருந்தவங்க ஏதோ ஒரு நிலை நமக்கு குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான இருளடித்து போன மனநிலைமையோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். அம்மா கூட இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு, அம்மா ஒன்று சொல்லி நம்ம ஒன்று சொல்லி அதை நம்ம செய்யவே முடியாமல் போதே, எப்போ பார்த்தாலும் அம்மா சொல்கிறதோடு அப்படியே கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கு என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சந்தித்தவங்க கூட இன்றைக்கு குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிறத கேட்டுத்தான் பார்ப்போமே என்கின்ற மாதிரி இளையவர்களுக்கு ஒரு மனசு மாறக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல நாளான இன்று மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதுக்கு ஏத்தாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய பேரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பாட்டுத்திறமை கொண்டவங்க, கலைத்திறமை கொண்டவங்க, சினிமாவில் நடிக்கணும், சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் காசு சம்பாதிக்கணும், நெட்டில் சம்பாதிக்கணும், அல்லது இயக்கம் போன்ற அமைப்புகள், கவிதை எழுதணும், பாட்டு எழுதணும், எழுத்தாளராகணும், இந்த மாதிரி தனக்கு உள்ள மறைஞ்சிருக்கின்ற திறமைகளை பிறரிடம், மற்ற அமைப்புகளிடம் வெளிப்படுத்தி அதன் மூலமாக பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உள்ளம் போலவே, உங்கள் மனசு போலவே எல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு அப்படியே எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அறிமுகம் கூட ஒரு நல்ல விதமாக இருக்கும். நல்லா இன்றைக்கி நோட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி புதுசாக யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகமாகிறார்னா பின்னால் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவராக ஒரு உண்மையான நட்பு, உறவு, தோழமை கொண்ட அமைப்பாக கண்டிப்பாக மாறுவார். அதே போலவே இன்றைக்கு மனசும் கொஞ்சம் தைரியமாக திடமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வர்றது வரட்டுங்க, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இதை செய்வோம் என்கின்ற மாதிரி பட்டுன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு குழப்பம் இல்லாத நாளாகவும் இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலமாக, இளைய பிறப்புகளின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாம் சுமூகமாக தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு நீச்சமான தனாதிபதி இன்றைக்கு மங்கள யோகத்தில் நீச்சபங்க அமைப்பை அடையக்கூடிய சுபமான நல்ல நாள். இது வரைக்குமே பண வரவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக ஒருத்தர்கிட்ட பணத்தை மாட்டிக்கிட்டு அல்லது பணத்தை எதிர்பார்த்து வர முடியாத நிலைமை இருக்குது. ஏண்டா இதை செஞ்சோம்னு இருக்குது, காசை போய் தெரியாத இடத்துல போய் கொடுத்துட்டோமே, அல்லது இந்த இடத்துல வேலையை போய் பார்த்துட்டோமே, சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்களே, நம்ம காசை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்களே என்கின்ற மாதிரி
பண வரவுகளில் குழப்பங்கள் இருப்பவங்க, பணம் வருமா வராதான்ற சந்தேகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதியான தீர்வுகள் கிடைக்குங்க. அடாடா பரவாயில்லைங்க, இந்த வரைக்குமாவது மனுஷன் கொடுக்குறேன்னு சொன்னார், கூப்பிட்டே கொஞ்சம் கொடுத்துட்டாரு, முழுக்க வரலன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் வந்திருக்கு என்கின்ற மாதிரியாக ஆறுதலாக பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு கோபதாபங்கள் தீரக்கூடிய அமைப்பு. நம்ம முன்னாடி யார்கிட்டையாவது ஒரு பேச்சுவார்த்தையில் சண்டை போட்டுட்டு என்னடா இந்த மனுஷனை போய் இப்படி திட்டமே என்கின்ற மாதிரி மனசுக்குள்ளே இருந்த விஷயம் இன்றைக்கி ஒரு மாதிரி சமாதானம் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பும் மிதுனராசிக்காரர்கள் இருக்கும். குடும்பமே அமையக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல் போன்றவைகள் சுமூகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. சம்மதிக்காத ஒருவர் சம்மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை, அல்லது முதல் திருமணம் ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜாவது கொஞ்சம் நல்லா நடக்குமான்னு தெரியலையே, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிம்மதியான இரண்டாவது வாழ்க்கை அமையும் என்கின்ற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நாளுங்க. அனைவருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மங்கள யோகத்தோடு அப்படியே ராசியிலேயே சந்திரனும் செவ்வாயும் வலுத்து இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விளையாட்டு, காவல்துறை, இராணுவம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, நெருப்பு சார்ந்த தொழில்னு சொல்கிறோமே, ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வைக்கிறது, ஹோட்டல் வச்சுருக்கிறது, நெருப்பு இல்லைன்னா எது செய்ய முடியாதோ அந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள், முதலாளிகள் போன்றவர்கள் அனைவருக்குமே, தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த நாளில் ஒரு திருப்பமான அமைப்பு, அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. சமீபத்தில் தானங்க அந்த அஷ்டமச்சனி, அதாவது அஷ்டமச்சனி போன்றவைகள் விலகிவிட்ட இந்த நாளில் இனிமே அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, இழந்ததை எப்படி திரும்ப பெறப்போகிறோம் என்கின்ற ஒரு முன்னேற்றமான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் சரியாக இருக்குங்க. கடந்த ஒரு சில மாதங்கள் மாதிரி தடுக்கி விழுந்த நிலைமையெல்லாம் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. சகோதர மேன்மைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அண்ணங்கிட்ட பேச முடியல, அக்கா கிட்ட பேச முடியல, உறவுகள்கிட்ட பேசவே முடியலை, அல்லது உறவுகள் நம்ம சரியான நேரத்தில் கைவிட்டுருச்சு, என்னடா சொந்தக்காரங்க ஒரு ஃப்ரெண்டு செஞ்சதை கூட சொந்தக்காரங்க செய்யலையே என்கின்ற மாதிரி மனதிற்குள்ளேயே குமுறி கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பரவாயில்லை, இப்போதாவது பார்த்தாங்களே, செஞ்சாங்களேன்ற மாதிரி உறவுகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அனைத்தும் சுமூகமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மங்கள யோகத்தோடு ராஜயோகரோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. பயணங்கள் இருக்கலாம், சிலருக்கு பொருட்சேர்க்கை போன்ற அமைப்புகள் இருக்கலாம். கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஒரு குடித்தனக்காரர் இதுவரைக்கும் நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தவர், அல்லது வாடகை கொடுக்காமல் இருந்தவர், அல்லது கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தவர், அவரை கூப்பிட்டு இன்றைக்கு ஒரு தீர்வுகள் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்புகளை இன்றைக்கு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் செய்ய முடியும். எல்லா நிலைகள்லையும் பணம் செலவானாலும் கூட ஒரு நல்ல பொருள் வாங்கணும் என்கின்ற ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேற்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, மிக குறிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் செட்டிலாக இருக்கிறவங்க, அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரங்களுக்கும் இருக்கிற இடத்துலையே நல்லதுகள் நடக்கக்கூடிய தன்மை, புதிய வேலை மாற்றம், புதிய ஒரு அமைப்பு, ஒரு புதிய அறிமுகம், அல்லது வாழ்க்கை துணை யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, குடும்பத்தில் மங்களகரமான விஷயம் நடக்கிறதுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன், அல்லது இந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த விஷயத்தை இன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிடலாம் என்பது மாதிரியாக செலவுகள் இருந்தாலும் கூட எதிர்காலம் நன்றாக இருக்கும், அதன் மூலமாக வரவுகள் இருக்கும் என்பதை மனசு உணரக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆட்சி பெற்ற நிலையில் மங்கள யுகத்தோடு இருக்கக்கூடிய எதிலையும் லாபம், வெற்றி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிறைவு நாள் இன்னைக்கு. எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணோம், எங்கே போய் விட்டு கொடுத்தோம், எங்கேயாவது தெரியாமல் போய் வாக்கு கொடுத்து அந்த இடத்துல போய் சிக்கிக்கிட்டோமே, இந்த இடத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது என்பது மாதிரியாக கொஞ்சம் யோசனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே மீண்டும் உங்களை நிலைநிறுத்தக்கூடிய, உங்களுடைய புகழ் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான களங்கமும் ஏற்படாத ஒரு நல்ல நாளாக
இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு சுருக்கமாக சொல்லிடலாம். அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் என்ன சக்ஸஸ்ன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். வாழ்க்கையில் வெற்றியா, வேலையில் வெற்றியா, தொழிலில் வெற்றியா, மற்றவர்கிட்ட ஒரு வெற்றியா, அல்லது இவரை ஜெயிக்க முடியும், அல்லது உங்களுக்கே ஒரு மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை, இந்த விஷயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை, இந்த பழக்கத்தை விடவே முடியாது, இந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு கடந்த காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி டக்குன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளால் எல்லாத்தையும் முடியுங்க. இதை விட்டுட்டா, இவரை விட்டுட்டா, இந்த பழக்கத்தை விட்டுட்டா, இந்த விஷயத்தை விட்டுட்டா, இதை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டால் என்பது போன்ற ஏதாவது ஒன்றில் தெளிவான முடிவுகள் எடுத்து அந்த முடிவை அப்படியே கீப் பண்ணி அதன் மூலமாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமையக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்காள்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல ஜீவனாதிபதியாகிய சந்திரன் ஆட்சி பெற்று மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பார்மசி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் மற்றும் மார்க்கெட்டிங் சொல்லப்படக்கூடிய மெடிக்கல் ரெப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான மருத்துவத்துறையில் செவிலியர் மருத்துவராக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமையுங்க. 10ஆம் இடம் இன்றைக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பில் இருக்குது. மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மருந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு கூட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே அம்மா வழி உறவுகளில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்தவங்க, அம்மா கூட பிறந்த சித்தி பெரியம்மான்னு இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரியே அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்னு சொல்லப்படக்கூடிய தாய்மாமன் வழி உறவுகளில் கடந்த காலங்களில் சொத்துக்களை பிரிப்பது அல்லது கொடுக்கல் வாங்கல், பெண் கொடுக்கல், இது கொடுக்கல கொஞ்சம் ஒரு மாதிரியான கவலைப்படத்தக்க சம்பவங்கள் நடந்துருச்சு என்ற நினைப்பில் இருக்கிறவங்க மீண்டும் எப்படி உறவுகளோடு ஒன்றிணைவது என்கின்ற மாதிரியான கலக்க அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு டக்குன்னு ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கக்கூடிய, தன்னை மறந்து எல்லார்ட்டையும் நல்ல விதமாக பேசி மறுபடியும் ஒரு கால் அழைப்பு வந்தோ அல்லது ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு நடுநிலைமையான ஒரு 3வது மனிதர் மூலமாக சமரசம் ஏற்பட்டோ அம்மாவளி உறவுகளோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு நற்சூழல்கள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடையக்கூடிய சிறப்பான உன்னதமான வளர்ச்சி மிக்க முன்னேற்றமுள்ள எதையும் சமாளிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார் இல்லையா, அந்த நீச்சனோடு இன்றைக்கு சந்திரன் மிகுந்த வளர்பிறை அமைப்பில் போய் சேர்றார். கடந்த ஒரு மாத காலமாக எது ஒரு விஷயம் உங்களை தூங்க விடலையோ அந்த விஷயத்தில் இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவு எடுத்துருவீங்க. இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இது அப்படி ஆகிடுமோ, அம்மா கிட்ட இப்படியா, அப்பா கிட்ட இப்படியா, குடும்பத்தில் இப்படியா, அண்ணன் தம்பி இப்படியா, கணவன் மனைவி இப்படியா, இந்த மாதிரியான பெரிய குழப்பங்கள், வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சமான சிக்கல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு உழப்பிக்கிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் எந்த இடங்களில் சங்கடங்கள் இருந்ததோ, எந்த இடங்களில் பின்னடைவுகள் இருந்ததோ அதையெல்லாம் அப்படியே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும், தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும், குலதெய்வ ஆசீர்வாதம் இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தெய்வம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற தெய்வங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நடமாடிய தெய்வங்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதை தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். ஓய்வு நாளில் ஒரு சித்து அமைப்புகள் அல்லது தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகள் அல்லது நமக்கு மேலே பரம்பொருள் கண்டிப்பாக இருக்கிறது, டக்குன்னு நம்மளை காப்பாற்றி விட்டுருச்சு பார்த்தீங்களா என்கின்ற மாதிரியாக எல்லாம் நிறைவாக போகக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. கூடுதலாக அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் நீச்ச செவ்வாயோடு சேர்றார். சந்திரமங்கல யோகம் 8இல் ஏற்பட்டாலும் கூட சந்திரன் 8இல் மறைகிறது நல்லதில்லை. எப்போ இருந்தாலும் கூட சந்திரன் 8இல் மறைகிறார் என்றாலே அவருக்கு மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்கிற நாள்னு அர்த்தம். இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். இதை செய்கிறதா, அதை செய்கிறதா, இவர்கிட்ட கொடுக்குறதா, அவர்கிட்ட கொடுக்குறதா. பண விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க. ஃப்ரெண்டு கேட்டார்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை தூக்கி கொடுக்குறது, பரவாயில்ல என் ஃப்ரெண்டு தாங்க, இந்த அன்றைக்கி கேட்டேன் ஒரு 10,000 தேய்ச்சிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு, காசையும் அவரே கட்டிட்டாரு, இன்றைக்கி 1 லட்ச ரூபா கேட்குறாரு கொடுத்துட்டாரு, நாளைக்கு அதிலே ஒரு 10 லட்ச ரூபா வில்லங்க வரப்போகுதுன்றதை உணர்த்துகின்ற, அப்படியே பூடகமாக உணர்த்துகின்ற நாள்
நாளாக இந்த சந்திராஷ்டமம் அமையும். எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டம நாளில் தான் பெரிய தப்பு எதனா பண்ணியிருப்பீங்க, அந்த சந்திராஷ்டம நாளில் நடந்த தப்பு வந்து அப்படியே பூதம் மாதிரி பெரிய விஷயமாகி 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஏதாவது ஒரு தொல்லைகளை கொடுக்கும். அதனால் காசு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சொல் விஷயத்தில் ஒரு வாக்குறுதி எதுவும் கொடுக்கக்கூடாது. யாரை பார்த்தும் டக்குன்னு கோவப்பட்டு எதையும் பேசிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு பொறுமையாக நிதானமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கலந்துக்கிட்டு, அல்லது அட்லீஸ்ட் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இந்த மாதிரியாக மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஒரு நிலையில் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சோஷியல் மீடியாவில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்றைக்கி அதில் வரக்கூடிய செய்திகளை கவனமாக நம்ப வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7வது வீட்டிலேயே வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியாக இருக்குது, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கொடுத்தேன் வரமாட்டேங்குது, அல்லது ஃப்ரெண்டால் தொல்லைகள் ஏகப்பட்டதாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவியும் வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும். ஒருத்தர் சம்பாரித்து எப்படி தாங்க நடத்துறது, ஸ்கூல் ஃபீஸு, பசங்க செலவு எல்லாம் இப்படியே இழுத்துட்டு போதே, ஒருத்தர் சம்பாதிச்சாலும் ஒருத்தர் வேலைக்கு போய் சேர்த்து வைக்கலாம் இல்லையா என்கின்ற மாதிரியாக குடும்பத்துக்குள்ளே ஒரு பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு அந்த பட்ஜெட்டை இப்படியா அப்படியான்ற நிலைமையில் இருக்கிற எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இனிமே மனைவி மூலமாகவும் வேலை தொழில் மூலமாகவும் எதன் மூலமாகவும் ரெட்டிப்பு வருமானம் வரும் என்பதற்கான ஒரு நம்பிக்கைகள், அதற்கான ஆதார வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு ரொம்ப யோக நாள்னு சொல்லுவேன். எதிர்பாலினத்தவருடைய சம்மதம் இன்றைக்கு கிடைக்கும். அதாவது இவர்தான் கணவர் அவர்தான் மனைவி என்கின்றதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு நட்பை இன்றைக்கு உறவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கொஞ்சம் தைரியம் இன்னைக்கு வரும். 7ஆம் அதிபதி செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறார்ல, செவ்வாயே ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே. உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் சொல்லப்படக்கூடிய தன்மை, ஒரு நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அதற்கான சம்மதத்தை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த ஒரு நட்பு இன்றைக்கு வாழ்க்கையில் மறுபடியும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. மகரத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் ஜீவனாதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. தொழில் அமைப்போல் இன்றைக்கு நல்லா இருக்கும். வேலையில் இருந்து வந்த 2 வருஷமாக இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகுது. முட்டுக்கட்டையோடு இருந்த அமைப்பு, தொழிலுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லாமல் போச்சு. வியாபாரம் நல்லாவே இல்லை, வியாபாரம் நடக்குது லாபம் இல்லை, அல்லது எதிரில் ஒரு போட்டிக்காரர் வந்துட்டார். 10 ரூபாய்க்கு நான் விற்க வேண்டிய பொருளை அவர் 5 ரூபாய்க்கு விற்கிறார். இத்தனைக்கும் அவர் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக விற்கிறார். நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் நல்ல பொருள் கொடுக்குறேன், இருந்தாலும் எனக்கு வெல்கம் இல்லை. அல்லது நேரில் கஸ்டமர் வர்றதே முடிஞ்சு போச்சு. எல்லாருமே இப்போ வந்து ஆன்லைனில் போயிட்டாங்க, யாருமே கடைகளுக்கு வர்றதில்லை. இந்த மாதிரியான தொழிலை முன்னேற்றுவதற்கு, அப்டேட் செய்வதற்கு என்ன செய்வது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க, கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே படிப்படியாக தொழில் முன்னேற்றம் நடக்கும். கடன் வாங்கினால் கூட திருப்ப கட்டிவிட முடியும் என்கின்ற தைரியம் வரக்கூடிய, அதுதானங்க ரொம்ப முக்கியம். 1 லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம், மாதம் 2000 ரூபா திருப்பி கட்டணும்னு நினைக்கிறோம். வருமானம் இருந்தால் தானே கட்டுறது, இல்லைன்னா கடனுக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டியாக போய்கொண்டே கடந்த 2 வருஷமாக சரியாக இல்லைங்களே, 5 வருஷமாக கூட நல்லா இல்லைன்னு தான் உண்மையை சொல்ல முடியும். எல்லா அமைப்புகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, கடனை பற்றி கவலைப்பட முடியாத, ஆரோக்கியத்தை பற்றி நிறைவாக நினைக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் அமைந்திருப்பதால் பூமி வாங்குவதை பற்றி உறுதி செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, பிள்ளைகளால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல யோகாதிபதி கூட இருக்கிறார். 5, 9ஆம் அதிபதிகள், அதுலேயும் 9ஆம் அதிபதி இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பது மிகச்சிறப்பான ஒன்று. பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. பிள்ளைகளால் இருந்து வந்த கலங்கம், பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள் விலகப் போகிறது. ஒரு படிக்க போகிற பிள்ளை படிக்கத்தான் செய்தா, வேறு ஏதாவது செய்தா, அல்லது சில நேரங்களில் கண்ணாலே அந்த விஷயத்தை பார்த்துட்டோம், ஆனாலும் பிள்ளை ஒத்துக்க மாட்டேங்குது, ஆனாலும் பிள்ளை மாற மாட்டேங்குது என்கின்ற மாதிரி
பிள்ளைகளை எப்படி வசப்படுத்துவது, எப்படி மாற்றுவது, எப்படி திருத்துவது என்கின்ற எண்ணங்களில் கடுமையான குழப்பங்களில் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு தீர்வுகள் தெரியக்கூடிய, வளர்ந்து விட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைங்களுக்கு எது தேவை, எது எப்படி என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல உணர்வுகள், நல்ல தெளிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஒரு 20, 30 வயது 40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய ஒரு முன்னேற்றமான ஐடியலான சில விஷயங்கள், லட்சியம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படித்தான் நம்ம போகணும், இந்த ரூட்டில் தான் போகணும், இதுதான் நமக்கு நல்லது என்பது மாதிரியான தெளிவான பாதைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நீட்டு தேர்வுக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணுறதன் மூலமாக இந்த கோச்சிங்கில் சேர்றதை, இந்த சென்டரில் சேர்றதன் மூலமாக நல்லவைகள் நடக்கும் என்பது மாதிரியான மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஜோதிட விளக்கமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். உண்மையை சொல்லப்போனால் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போது வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. கடந்த ஒரு 10 வருஷங்களாகவே வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுன்றது நிறைய ஒரு சகஜமாகி போன ஒன்றாக போயிடுச்சு. நம்முடைய குடும்பத்திலே யாராவது ஒருத்தர், உறவினர், நண்பர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருப்பார். அப்போ யாருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, இதில் 2 டைப் இருக்குது. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு படிக்க போவார், வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போவார், அங்கேயே அப்படியே செட்டில் ஆகிடுவார். ஒருத்தர் என்னடானா 10 வருஷமோ 20 வருஷமோ அல்லது 60 வயசு வரைக்குமா அரபு நாடுகள் மாதிரியான அங்கே செட்டில் ஆக முடியாத இடங்களில் நல்ல சம்பளத்துக்கு இருப்பார். ஒரு 10-15 வருஷம் அப்படியே சம்பாரிச்சுட்டு திரும்பி வந்துடுவார். இங்கே வந்து வீடு வாகனம் வாசல் கட்டிக்கிட்டு அந்த காலத்தில் சொன்னாருங்கள, துபாயில் சம்பாரித்தார், மலேசியாவில் சம்பாரித்தார், சிங்கப்பூரில் சம்பாரித்தார்னுவாங்க. அந்த மாதிரியாக இங்கே வந்து நிம்மதியாக அதுக்கு பிறகு வேலையே செய்யாமல் செட்டில் ஆகக்கூடியவருடைய ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்கும் ஐயா அப்படின்ற ஒரு விளக்கத்தை பார்த்தோம்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள், 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள் சுபத்தன்மைகள் இருக்கவங்க யாருமே பிறந்த ஊரில் சர்வ நிச்சயமாக இருக்க முடியாது என்பது ஜோதிட ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. உங்கள் ஜாதகத்தில் 8, 12ஆம் இடங்கள் பாபத்துவமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் சொந்த ஊர்லேருந்து ஒரு 112 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க முடியும். அதை தாண்டி நீங்கள் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால், உதாரணமாக 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சந்தேகத்திற்கிடமின்றி குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கும்போது அவர் சரியான தசாபுக்திகள், சரராசிகளில் அமையக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளும் அவருக்கு இருந்தாலும் அவர் நிச்சயமாக சிறு வயதிலேயே வெளிநாட்டிற்கு வேலைக்கு போய் அந்த வெளிநாட்டு வேலையிலே அப்படியே திருமணம் போன்ற அமைப்புகள் செட்டில் ஆவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகிறது. அந்திம காலத்தில் அங்கேயே செட்டில் ஆகிறது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். இதில் வந்து நான் சுபத்துவமும் பாபத்துவமும் கலந்த அமைப்புன்ற சில நிலைகளை சொல்கிறேன். ஒருவேளை 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார், கூடவே சனியும் இருக்கிறார், அல்லது சனி பார்க்கிறார், செவ்வாய் இருக்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், இருள் சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய தேய்பிரை சந்திரன் அங்கே தொடர்பு கொண்டிருக்கிறார் என்கின்ற நிலைமையில் 12ஆம் இடம் குறைந்த அளவு சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு என்கின்ற நிலைமை வந்துட்டாலே, இப்போது நான் சொன்னதைப் போல சிட்டிசன்ஷிப் கிடைக்காத மேற்கு நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய அரபு நாடுகளில் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ ஒரு ராகுதசை நடக்குது, 15 வருஷமாவது அவர் இங்கே இருப்பார். சரராசியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கிரகங்கள் நடக்குது, 10 வருடம் 20 வருடம், சில பேரை பார்த்திங்கன்னா 25 வருஷம் கூட இருப்பாங்க. ஒரு 60 வயசு 65 வயசு வரைக்கும் கூட இருந்து வேலை செய்து விட்டு அதற்கு பிறகு அங்கேயே பெரும்பொருள் சம்பாதித்த பணத்தை இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய ஊரில் ஒரு வீடு கட்டுறது, ஒரு தொழில் வைக்கிறதுன்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார்கள். ஆக 8, 12ஆம் இடங்கள் தெல்லிய துல்லிய சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி விடுவார். வெளிநாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறார், சம்பாதிக்கலை அப்படிங்கிறது அதையும் தாண்டினது. வெளிநாட்டில் ஒருத்தர் சம்பாதிக்கிறார்ன்றது அவருடைய 2, 9, 11ஆம் இடங்களை பொறுத்தது. ஆனால் வெளிநாட்டிற்கு போகிறார் என்பது 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவ தன்மையோடு இருப்பது. அதே நேரத்தில் இங்கே திரும்பி வருபவருக்கு 8, 12ஆம் இடங்கள் கலந்த பாபத்துவ அமைப்புகளாக இருக்கும். 12ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்த்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நன்று சம்பாதிச்சுட்டு பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு இங்கே வரக்கூடிய தன்மைகள் தாங்க உண்டு. ஆக எந்த ஒரு நிலையிலையும் ஒருவருக்கு வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்றாலே 8ஆம் இடத்தோடோ 12ஆம் இடத்தோடோ, பொதுவாக 12ஆம் இடத்தில் குரு இருப்பது, 8இல் குரு இருப்பது, 4இல் குரு இருப்பது, இந்த 3 நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி அமைப்புகள் நன்ற விதமாக கை கொடுக்கின்ற சர ராசிகளில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் இருந்தாலே அவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டில் போய் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.